தம்பி, நம்மளோட புக்ல வந்து நேத்து மேம் வந்து கடைசியா சொன்னேன் இல்லையா, அந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லிட்டு அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சால்வ் த கிராஸ்வேர்ட் பசில் யூசிங் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அந்த இது பார்க்க போறோம். நீங்க கையில புக் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 98. கையில புக் இருக்கிறத எடுத்துக்கோங்க. 98 எடுத்துக்கோங்க. கையில வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நீங்க பண்ணிருப்பீங்க. ஆனா மேம் வந்து கொஞ்சம் டீடைலா சொல்ல போறேன். அப்படியே நம்ம பாத்துக்கலாம். சரியா மேம்? இப்ப பாருங்க, மிஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்னா அட்ஜெக்டிவ் பத்தி சொல்லியிருக்கேன். அட்ஜெக்டிவ்னா என்ன? அது வந்து ஒரு டெஸ்கிரைபிங் நவுன். சரியா? இப்ப நம்ம ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம். சரியா? ஒரே ஒரு லீஃப் இருக்கு. இந்த லீஃப் வந்து நல்ல கிரீன் கலர், நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புது லீஃபா. அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை எப்படி நம்ம டெஸ்கிரைப் பண்ணுவோம்? இட் இஸ் அ கிரீன் லீஃப். என்ன சொல்லுவோம்? கிரீன் லீஃப்னு சொல்லுவோம், அல்லது ஃப்ரெஷ் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதே காஞ்சு போச்சுன்னு என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அ ட்ரை லீஃப். இட் இஸ் அ ட்ரை லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை பத்தி நம்ம சொல்றதுதான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இப்ப அம்மா வந்து ஒரு சாரி கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன சொல்லுவ? அந்த சாரியோட கலரை ஃபர்ஸ்ட் சொல்லுவ. இட் இஸ் அ ரெட் சாரி, இட் இஸ் அ கிரீன் சாரி, இட் இஸ் அ ப்ளூ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரை டெஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்ப அந்த கிரீன், ப்ளூ அப்படின்ற கலர்ஸ் எல்லாம் என்னது? அட்ஜெக்டிவ். சரியாமா? இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல நிறைய கேம் மூலியமா பார்த்ததுதான். அதனால மிஸ் உனக்கு நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணா போதும், உனக்கு புரிஞ்சிடும். சரியா? சரி. அதே மாதிரி நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எப்படி சொல்லுவோம்? இருக்கிறதுலே டால் பாய் யார் இருக்காங்க, யார் ஷார்ட்டா இருக்காங்க, யார் வந்து மீடியம் சைஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. அப்ப என்ன டிஸ்கஸ் பண்றோம்? we are describing the shape and size. அந்த சைஸ பத்தி சொல்றோம். சரியா? இப்ப நீ வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அம்மா கேட்பாங்கல்ல, நீ அவங்க எப்படி இருந்தாங்க, நீ பாட்டுக்கு வெளியே போகாத, ஒத்தையெல்லாம் போகாத அப்படிலாம் சொல்லும் போது அந்த பர்சனை பத்தி கேட்பாங்க, எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்லுவ? அவங்க நல்லா டாலா இருந்தாங்க, ஃபேட்டா இருந்தாங்க, இல்லைன்னா தின்னா இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு நீ டெஸ்கிரைப் பண்ணுவேல. அது எல்லாமே என்னதாமா? அட்ஜெக்டிவ். சரியா? அதே மாதிரி நம்ம சேர், இப்ப சேர் இருக்குன்னா அந்த சேரை சொல்லுவோம் ஒயிட் சேர், பிளாஸ்டிக் சேர், ஸ்டீல் சேர். அது இது எல்லாமே என்னது? இதுவும் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் தான். அப்ப இப்ப ஒரு ரூம் இருக்கு. நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நவுன்னா என்ன? நேம் ஆஃப் எ பிளேஸ், நேம் ஆஃப் பர்சன், நேம் ஆஃப் அனிமல்ஸ், நேம் ஆஃப் திங்ஸ், நேம் ஆஃப் பேர்ட்ஸ். சரியா? நேம் ஆஃப் த பிளேசஸ். இப்ப பாருங்க, என்னென்ன பிளேசஸ் சொல்லலாம்? கிளாஸ் ரூம், கிச்சன், பிளே கிரவுண்ட், டெம்பிள், ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், சினிமா தியேட்டர், மால். இது எல்லாமே நேம் ஆஃப் எ பிளேஸ். இப்ப நேம் ஆஃப் எ பிளேஸ் ஹவு கேன் வி டெஸ்கிரைப்? இட் இஸ் அ கிளீன் ரூம், இட் இஸ் அ ஸ்பேசியஸ் ரூம், இட் இஸ் அ ஸ்மால் ரூம் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸ்மால், பிக் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அதோட சைஸ வந்து டெஸ்கிரைப் பண்றோம். சரியாமா? அப்ப நேம் ஆஃப் த பிளேசஸ் நம்ம இந்த மாதிரி டெஸ்கிரைப் பண்றோம். நேம் ஆஃப் பர்சனை சொல்லும் போது அவங்களோட ஷேப், சைஸ் சொல்றோம். சரியா? அடுத்து கலர் வச்சு சொல்லுவோம். திங்ஸ் சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? திங்ஸ். சரியாமா? ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்றோம்? இதெல்லாம் நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் சொல்றோம். சரி, இப்ப நமக்கு இங்க புக்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா பேஜ் 98ல சால்வ் த கிராஸ்வேர்ட் பசில் யூசிங் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இதை நீங்க நிறைய பேர் முடிச்சிட்டீங்க. நேத்தே முடிச்சு எனக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்பிட்டீங்க. சரியாமா? இது உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் டீடைலா சொன்னேன்னா, இது எதுக்காக மிஸ் ஒரு டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன்னா, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்ல படிக்க போறோம். அடுத்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு நமக்கு கண்டிப்பா இந்த டிகிரிஸ், இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் கண்டிப்பா நமக்கு தேவை. அதனாலதான் என்ன பண்றேன், உங்களுக்கு டீடைல்டா சொல்லி கொடுக்க போறேன். சரியா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு இருக்கு. அந்த டிகிரிஸ பத்தி படிக்கிறதுக்கு நமக்கு இது தேவைப்படுது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த டீடைலா பாக்குறோம். சரியா? சரி, இப்ப பாருங்களேன். பாசிட்டிவ்ல பாருங்க, இருக்கக்கூடிய வேர்ட்ஸ நல்லா கவனிச்சு பாருங்க. என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு? ஃபாஸ்ட், டால், ஸ்மால், ஸ்ட்ராங், ரிச். சரியா? இந்த ஃபாஸ்ட் அப்படின்றது என்னது? அந்த அந்த
இட் இஸ் அ ஃபாஸ்ட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஃபாஸ்ட் அனிமல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த ஃபாஸ்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அடுத்தது பாருங்க டால், ஹீஸ் அ டால் பாய், இட் இஸ் அ டால் ட்ரீ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த டால் அதெல்லாம் என்னது, அதுவும் அட்ஜெக்டிவ் வேர்டு தான். அது மாதிரி ஸ்மால், ஹீஸ் அ ஸ்மால் பாய், ஸ்மால் அப்படின்றதும் அட்ஜெக்டிவ் வேர்டு தான். ஹீஸ் அ ஸ்ட்ராங் மேன், சோட்டா பீம் இஸ் அ ஸ்ட்ராங் பாய் அப்படி சொல்றோம்ல, ஸ்ட்ராங் அப்படின்றது அட்ஜெக்டிவ். மை அங்கிள் இஸ் அ ரிச் பர்சன், மை அங்கிள் இஸ் அ ரிச் பர்சன், ரிச் அப்படின்றதும் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் தான். இப்ப நமக்கு அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் நல்லாவே தெரியும். நம்ம வந்து இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் கிரியேட் பண்ணனா ஃபர்ஸ்ட் நமக்கு அட்ஜெக்டிவ் தான் வேணும். இந்த இடத்துல நீ நவுனை போட்டுறக்கூடாது. இப்ப பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ்ல போய் மிஸ் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ற நவுனை நான் போட்டேன்னா அங்க தவறு. சரியாமா? பாசிட்டிவ்ல என்ன போடணும், adjective words. We have to use adjective words in the degree form. ஓகேவா? We need not to add noun in the positive, comparative, superlative form. இந்த ஃபார்ம்ல வந்து நவுனை யூஸ் பண்ணிட கூடாது. நவுனையோ அல்லது ப்ரனவுனையோ நம்ம போட்டுறக்கூடாது. சரியா? இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுன்னா, ஸ்டூடெண்ட் இட் இஸ் த நேம் ஆஃப் த பர்சன், நவுன். சரியா? அப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டர், ஸ்டூடெண்டஸ்ட்னு ஒரு வேர்டு கிடையாது. ஓகேவா? நீங்க போட்டுட்டு குழப்பிடக்கூடாது அந்த இடத்துல. நமக்கு தேவை we want adjectives for the degrees of comparison. ஓகேவா? இப்ப பாய், பாய்ன்றது என்னது, இட் இஸ் a noun. அப்ப இந்த நவுன் வேர்டை போட்டுட்டு EREST பாய், பாயர், பாயஸ்ட் அப்படிலாம் கிடையாது. ஒரு வேர்டே கிடையாது. ட்ரீ, ட்ரீயர், ட்ரீயஸ்ட்னு கிடையாது. அந்த பாய, அந்த ட்ரீய எப்படி நம்ம டெஸ்கிரைப் பண்ணிருப்போம், என்ன வேர்டு யூஸ் பண்ணி டெஸ்கிரைப் பண்ணிருப்போம், அந்த வேர்டை தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த வேர்டுக்கு தான் நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம் பார்க்கணும், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் பார்க்கணும். சரியாமா? இப்ப ஃபாஸ்ட் இருக்கு, இப்ப வந்துருவோம். we add er with adjective to make it comparative and est to make it superlative. இப்ப பாருங்களேன், நம்ம இப்ப உங்களுக்கு அட்ஜெக்டிவ்னா நல்லா புரிஞ்சிருச்சு. அட்ஜெக்டிவ்னா என்னன்னு நல்லாவே நம்ம கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும். கிளீன், ஸ்பேசியஸ், டால், ஸ்மால், ஃபேட். ரன்ன்றது என்னமா, ரன்ன்றது வெர்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரன்ன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் வேர்ட்லாம் நம்ம போட்டுறக்கூடாது இந்த இடத்துல. only we have to use adjective words. சரியாமா? ரன்ன்றது என்னது, it is an action word. we should not use the action word in the degree form. சரியாமா? ரன்ன்றவெல்லாம் போட்டுறக்கூடாது. இப்ப பாருங்க, இப்ப ஸ்ட்ராங், ரிச்லாம் இருக்கு. இதோட நம்ம என்ன சேர்க்கணும், கம்பேரிட்டிவ் வேணும்னா ஜஸ்ட் we should add er. என்ன ஆட் பண்ணணும், er ஆட் பண்ணணும். எது கூட er ஆட் பண்ணணும், அந்த பாசிட்டிவ் ஃபார்ம் இருக்குல்ல, அது கூட வெறும் er மட்டும் ஆட் பண்ணாலே we can get the comparative form. சரியாமா? இப்ப ஃபாஸ்ட்னு இருக்கு, அது கூட er ஆட் பண்ணா என்ன வரும், ஃபாஸ்டர். டால் இருக்கு, அப்ப என்ன சொல்லுவோம், டாலர். er ஆட் பண்றோம். ஸ்மால் கூட என்ன ஆட் பண்றோம், er, ஸ்மாலர். ஸ்ட்ராங் கூட er என்ன, ஸ்ட்ராங்கர். ரிச் கூட er பண்றோம், ரிச்சர். சரியா? இதை மட்டும் நம்ம சேர்த்தாலே ஒரு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். சரியா? ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட். இப்ப சூப்பர்லேட்டிவ்ல என்ன ஆட் பண்ணிருக்கோம், EST சேர்க்கணும். ஃபாஸ்டஸ்ட், டாலஸ்ட், ஸ்மாலஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட், ரிச்சஸ்ட். நமக்கு இங்க நம்மளோட சிலபஸ்ல இப்ப 7th என்ன கேட்டிருக்காங்க, இந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம எக்ஸாம்ல கேட்டா நம்ம இந்த மாடல் கேட்டா இதுதான் எழுத போறோம். ஆனா நம்ம படிக்கும் போது என்ன பண்ணிடணும், இந்த 3 டேபிள்ஸையும் நம்ம நல்லா தரவு பண்ணிக்கிறோம். சரியாமா? 8th எல்லாம் இத பத்தி நிறைய டீடைல்டா படிப்போம். ஓகேவா? நிறைய CBSE ஸ்கூல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இத 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லயே டீச் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுல சேஞ்சஸ் எல்லாம் இருக்கு, இன்னும் அதெல்லாம் மேம் உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் முடிச்ச பிறகு சொல்லி தரேன். சரியாமா? அதனால ஃபர்ஸ்ட் இத பத்தின பேசிக் நாலேஜ் நமக்கு நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, இப்ப மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ்ஸ். இப்ப நம்ம ஒரு அட்ஜெக்டிவ் சொல்றப்ப பாருங்களேன், பன் அப்படின்னு சொல்றேன், பஸ், பஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பாய்ஸ், பஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், பஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் ஒரே ஒரு சிலபிள். சிலபிள்னா என்னன்னா, வவ்வல் சவுண்ட் எங்க விழுகுதோ அந்த இடத்துலதான் என்ன சொல்லுவோம்னா சிலபிள் பிரிப்போம். இப்ப என்ன சொல்லிருக்காங்க, டால், டால் ஒன்னே ஒண்ணுதான். டா இல், டால் அப்படி சொல்ல மாட்டோம். டால், லாங், அந்த ஓட சவுண்ட் ஒண்ணுதான் வருது. ஃபாஸ்ட்,
ஓ சவுண்ட் ஒண்ணுதான் வருது. அப்ப இதெல்லாம் என்னதுன்னா மோனோ. மோனோ மீன்ஸ் ஒண்ணுன்னு அர்த்தம். மோனோனா என்ன அர்த்தம்? ஒண்ணுன்னு அர்த்தம். சரி, அது மாதிரி டை அப்படின்னா என்னன்னா ரெண்டுன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. ட்ரைன் என்னது? 3 ட்ரை சைக்கிள்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி 3 சிலபிள் இருந்துச்சுன்னா அது ட்ரை சிலபிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியாமா? மோனோ சிலபிக்னா ஒரு சிலபிள் வேர்ட், டை சிலபிள்னா 2 சிலபிக் வேர்ட், ட்ரை சிலபிக்னா 3 சிலபிக் வேர்ட். சரியா? 3 சிலபிள் இருக்கும் அந்த வேர்டுக்குள்ள. இந்த மாதிரி நம்ம நிறைய டீடைல்டா இருக்கு சிலபிள்ஸ் பத்தி. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இப்ப இந்த மோனோசிலபிக் வேர்ட்ஸ் கூட எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா வெறும் ஒரு இஆர் மட்டும் சேர்த்தா போதும். அங்க சூப்பர்லேட்டிவ்ல இஎஸ்டி மட்டும் சேர்த்தா போதும் மோனோசிலபிக் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு. அடுத்தது போலாம் ஒன் சிலபிள் அட்ஜெக்டிவ்ஸ். இப்ப இந்த ஒன் சிலபிள், அதாவது இந்த மோனோசிலபிள்லயே சில வேர்ட்ஸ் எப்படி முடியும்னா ஈயோட முடியும். லெட்டர் வந்து ஈல முடியும். இப்ப பாருங்க, லார்ஜ்னு இருக்கா? லார்ஜ் பாருங்க, லார்ஜ்ல லாஸ்ட் லெட்டர் என்ன? இ. அதே மாதிரி வைடு இருக்கா? வைடுல லாஸ்ட் லெட்டர் என்ன? இ. சரியா? அப்படி இருந்தா நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க. இதுக்கு முன்னால ப்ரீவியஸ் ஸ்லைட ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம், அப்புறம் பார்த்துட்டு இதை வரலாம். இப்ப பாருங்க, இதுவும் மோனோசிலபிக் வேர்டு தான். ஆனா லாஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? எல் முடிஞ்சிருக்கு. இங்க லாங்ல ஜி முடிஞ்சிருக்கு, ஃபாஸ்ட்ல டி முடிஞ்சிருக்கு. சரியா? அதனால நம்ம இங்க எல்லாம் என்ன பண்ணிக்கோம்? இஆர் இஆர் இஆர், இங்க இஎஸ்டி 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 சேர்த்திருக்கோம். இதே இது ஈல முடிகிற வேர்டா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லி தராங்க பாருங்க. இது ஃபுல்லா ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும், எதுவும் தப்பு வராது. சரியா? இப்ப லார்ஜ்ன்றதுல மேம் என்ன சொன்னேன்? ஈன்ற லெட்டர் பினிஷ் ஆயிருக்கு. வைடுலயும் என்ன லெட்டர் பினிஷ் ஆயிருக்கு? ஈன்ற லெட்டர் பினிஷ் ஆயிருக்கு. அப்படா நம்ம கம்பேரிட்டிவ்ல என்ன சேர்க்கணும்? இஆர் தானே சேர்க்கணும். பாருங்க, இஆர் தான் சேர்க்கணும். ஆனா நம்ம இப்ப மேம் எழுதுறே பாருங்க, ஆல்ரெடி நம்ம லார்ஜ்னு எழுதிட்டோம், அது கூட இஆர் சேர்த்தோம்னா பாருங்க இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? 2 டபுள் இ ஆயிடுச்சு. அப்படி நம்ம எழுதக்கூடாது. ஒரு இ என்னவாயிரும்? ஒமிட் ஆயிரும், எலிமினேட் ஆயிரும். சரியா? அப்ப லார்ஜன் ஒரு இ போடணும், ஒரு இ வந்து எலிமினேட் ஆயிரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வைடுன்னு இருக்கா? வைடுன்னு இருக்கிறதுல ஒரு இ வந்து ரிமூவ் பண்ணிட்டு இஆர் நம்ம சேர்க்கணும். சரியாமா? அதே மாதிரிதான் லார்ஜஸ்ட் அதுக்கும் வரும். 2 இ போட்டக்கூடாது, ஒரு இ தான் இந்த இடத்துல வரும். இந்த மாதிரி உனக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. நீ நல்லாதான் சொல்லுவ, இங்கெல்லாம் நல்லாதான் சொல்லுவ, நோட்ல எல்லாம் நல்லாதான் எழுதியிருப்ப. ஆனா எக்ஸாம்ல பார்த்தா தப்பா இருக்கும். மேம் அது நான் கவனிக்கவே இல்லை மேம் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிடுவேன். சரியா? நம்ம எங்க தப்பு பண்றோமோ அந்த இடத்த ஒரு நிமிஷம் நல்லா லிசன் பண்ணிட்டோம்னா நமக்கு தப்பு வராது. சரியாமா? லார்ஜ் அப்படின்னா ஈல முடிஞ்சிருக்கு, அது கூட நம்ம வந்து இஆர் ஆட் பண்றோம். இஆர் ஆட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இ என்ன ஆயிரும்னா அது வந்து எலிமினேட் ஆயிரும். அதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிட்டு தான் போடணும். சரியாமா? அடுத்தது போலாம். சரி, இப்பயும் நம்ம மோனோசிலபிள் தான் பார்க்க போறோம். அந்த மோனோசிலபிள் வந்து that need a double letter, எந்த இடத்துல டபுள் லெட்டரா மாறுதுன்னு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, பிஐஜி பிக் அப்படின்னு இருக்கா? ஐ ஹாவ் அ பிக் பால் அப்படின்னு இருக்குன்னா பிஐஜின்னு இருக்கு. சரியா? இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வேர்ட், இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல மாத்தோம்னா என்ன பண்ணுவோம்னா இஆர் ஆட் பண்ணுவோமா? சரியா? இஆர் ஆட் பண்ணுவோம். ஆனா இங்க ஒரு ரூல் என்னன்னா, இந்த லெட்டர் வந்து இந்த வவ்வலுக்கு பின்னால வரக்கூடிய லெட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது என்னவா மாறணும்னா டபுள் லெட்டரா மாறணும் அப்படின்றது ஒரு ரூல். சரியா? இப்ப ஹார்ட், ஹைச்ஓடி ஹார்ட்னு இருக்கு. ஓகேவா? ஹைச்ஓடி ஹார்ட் இருக்கு. இங்க வவ்வல் லெட்டர் என்ன இருக்கு? ஓ இருக்கா? ஓக்கு பின்னால என்ன இருக்கு? டி இருக்கு. ஓக்கு பின்னால என்ன இருக்கு? டி இருக்கு. அப்ப இந்த லெட்டர் டபுள் லெட்டரா மாறிடும், டிடிஇஆர். சரியாமா? அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. பிகர், பிகஸ்ட், ஒன் சிலபிள் adjectives that need a double letter. எந்த இடத்துல டபுள் லெட்டரா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். எந்த இடத்துல ஆகுது? ஆஃப்டர் த வவல். ஒன் சிலபிள் வேர்டு வந்து ஒரு சிலபிளா தான் இருக்கணும். நம்ம வந்து 2 சிலபிளோ 3 சிலபிளோ நான் சொல்லல, ஒன் சிலபிளுக்கு தான் இப்ப ரூல் பார்த்துட்டு இருக்கோம். ஒன் சிலபிள்ல பிக், பிஐஜி பிக் அப்படின்னு இருக்குன்னா அது என்னவா மாறும்? பிகர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரியா? இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு நோட்ல எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் யோசிச்சு எழுதி பாருங்க, அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, அடுத்து இதோட என்ன சொல்லிருக்காங்க?
இஎஸ்டி சேர்க்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. பிக்கஸ்ட், ஹாட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போற அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எப்படி எண்ட் ஆகுது? இட் எண்ட்ஸ் வித் ஒய் லெட்டர். இட் எண்ட்ஸ் வித் ஒய் லெட்டர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? we have to remove the y. அந்த வேர்டுல இருந்து என்ன பண்ணணும்? we have to remove the y, then we have to add ier in comparative form. இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல என்ன சேர்க்கணும்? ier. நீங்க நிறைய நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான், சரியா? ஆனா இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் என்ன பண்ணுவீங்க? நல்லா கவனிக்காம என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு எக்ஸாம்ல எல்லாம் எழுதுவீங்க. அது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இப்ப என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல எல்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்த வருஷம் 8th ஸ்டாண்டர்ட் நீங்க போவீங்கல்ல, அப்போ என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு வந்து 1000 rupees எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க 8th ஸ்டாண்டர்ட்ல என்எம்எம்எஸ் எக்ஸாம்ல. சரியா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இதுக்குலாம் இந்த ஃபார்மேஷன்லாம் நமக்கு கண்டிப்பா தேவை. அதுக்காக தான் உனக்கு வந்து நல்லா கவனிச்சு கொஞ்சம் பாருன்னு சொல்றேன். நம்ம இப்ப இந்த ஒய் அப்படின்ற லெட்டர் என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். நீ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஹாப்பி அப்படியே கரெக்டா எழுதிடுவான். எழுதிட்டு ஐஇஆர் சேர்ப்பான். அப்ப என்ன நம்ம தப்பு விட்டுருக்கோம் அந்த இடத்துல? அந்த ஒய்ய அப்படியே எழுதி வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்? ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு தான் ஐஇஆர் போடணும். இதே மாதிரி பிரிட்டி அப்படின்னு இருக்கா, பிரிட்டி அப்படியே எழுதிடுவான். எழுதிட்டு என்ன பண்ணுவான்? ஐஇஆர் சேர்த்துருவான். அப்ப என்ன தவறு அந்த இடத்துல இருக்கு? ஒய்ய ரிமூவ் பண்ணணும். ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு தான் ஐஇஆர் போடணும். சரியாமா? ஹாப்பி, ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட். பிரிட்டி, பிரிட்டியர், பிரிட்டியஸ்ட் சொல்லி மாத்தணும். ஓகேவாமா? சரி, அடுத்தது பாருங்க. ஒரு பையன் எழுதியிருந்தான் மங்கி, மங்கியர், மங்கியஸ்ட் போட்டிருந்தான். மங்கி, மங்கியர், மங்கியஸ்ட்னு. அப்படி போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இது என்னது? இது ஒரு நவுன். இது என்னது? ஒரு நவுன். நம்ம எதுக்குதான் போடணும்? அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். சரியாமா? இதெல்லாம் என்னது? அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். மங்கின்றது என்னது? இட் இஸ் a noun. இது வந்து நேம் ஆஃப் a அனிமல். இது ஒரு அனிமலோட நேம். இதுக்கெல்லாம் வந்து மங்கி, மங்கியர், மங்கியஸ்ட்னு போடக்கூடாது. சரியாமா? அடுத்தது இப்ப 2 syllable அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போறோம். இவ்வளவு நேரம் நம்ம மோனோசிலபிக் பார்த்தோம். அந்த மோனோசிலபிக்ல டபுள் லெட்டர் ஆட் பண்றது பார்த்தோம். அப்புறம் வந்து அப்புறம் என்ன பார்த்தோம்? நம்ம வந்து இ லெட்டர் வந்துச்சுன்னா, இ லெட்டர்ல பினிஷ் ஆச்சுன்னா அந்த ஈய வந்து ரிமூவ் பண்ணிட்டு எப்படி போடணும்னு பார்த்தோம். இப்ப 2 syllable அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போறோம். பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கா? வியூ இது வந்து என்னது? 2 syllable கிடையாது. பியூட்டிஃபுல்ன்றது இட் இஸ் a 3 syllable வேர்டு. இந்த இடத்துல கொஞ்சம் தப்பாயிடுச்சு, பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரியாமா? கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு எழுதியே காமிச்சுறேன். பியூட்டிஃபுல் எப்படி எழுதுன்னா பியூட்டிஃபுல். ஓகேவா? இப்படிதான் நம்ம சிலபிள் பிரிக்கணும். பியூட்டிஃபுல் இது வந்து 3 syllable வேர்டு. இந்த இடத்துல 2 syllable வேர்டு எக்ஸாம்பிளுக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க. அது தவறு. சரியாமா? சரி, இப்ப இந்த பியூட்டிஃபுல் நம்ம மோனோ சிலபிள் ஒரு சிலபிள் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? இஆர் ஆட் பண்ணுவோம். எதுல இஆர் ஆட் பண்ணுவோம்? கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல இஆர் ஆட் பண்ணுவோம். இதே சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல என்ன பண்ணுவோம்? இஎஸ்டி ஆட் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து பாருங்க, பியூட்டிஃபுல் 2 syllable, 3 syllable, 4 syllable அந்த மாதிரிலாம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல before the adjective word we should add more. சரியாமா? கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல வேர்டுக்கு முன்னால மோர்ன்ற வேர்டை சேர்க்கணும். மோர் பியூட்டிஃபுல். சில பேர் என்ன தவறு பண்ணுவாங்கன்னா, கரெக்டா மோர் பியூட்டிஃபுல் போட்டுருவாங்க. ஓகேவா? லிசன் பண்ணுங்க. கரெக்டா மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு கரெக்டா எழுதியிருப்பான் எக்ஸாம்பிள்ல உட்காந்து. ஆனா திடீர்னு ஒரு டவுட் வரும், ஆமா இஆர் சேர்க்க சொன்னாங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இஆர் சேர்த்து வச்சிருவான். அப்படி சேர்க்க கூடாது, இது தவறு. சரியா? இங்க இஆர் சேர்க்க கூடாது. பியூட்டிஃபுல்லஸ்ட்னு ஒரு வேர்டு கிடையாது. என்ன சொல்லணும்? மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியாமா? அடுத்த வேர்டு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கா? இப்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இம்பார்ட்டன்டர், இம்பார்ட்டன்டஸ்ட் அப்படிலாம் கிடையாது. மோர் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதனால நம்ம மோர் மோஸ்ட் சேர்க்கிறோம்? இது வந்து 2 syllable adjectives. சரியா? 1 syllable மோனோசிலபிக் சிலபிள்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா
இஆர் வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்ம்லயும் இஎஸ்டி வந்து சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்லயும் யூஸ் பண்றோம். சரியாமா? அடுத்தது போலாம். இப்ப பாருங்க, இது வந்து என்னன்னா இப்போ எக்ஸப்ஷனல் கேஸ் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நான் எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிஸ் ஏற்கனவே கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கேன். எக்ஸப்ட் அப்படின்னாலே இதை தவிர, இப்ப நீங்க ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அதுல ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேண்டாம், விளையாட போக கூடாது, மித்தவங்க எல்லாம் போகலன்னா எக்ஸப்ட் தோஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சேட்டை பண்ணாங்க, எக்ஸப்ட் தோஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அதர்ஸ் கோ அண்ட் பிளே அப்படி சொல்றோம்ல. எக்ஸப்ட்னா அவங்கள தவிர. சரியா? இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்ப மேம் உங்களோட சேர்ந்து விளையாட போறேன் எல்லாரும் செஞ்சுட்டே இருக்கோம். நிறைய கேம் மேம் வந்து உங்களோட விளையாண்டுட்டேன். ஒரு சில கேம் மட்டும் நான் வரலன்னா எக்ஸப்ட் மீ யூ கோ அண்ட் பிளே, இதே தவிர நீங்க மத்தவங்களாம் விளையாடலாம் அப்படி சொல்றோம்ல. எக்ஸப்ட்னா வித்தியாசமா, அதை விட்டு அதை தவிரன்னு அர்த்தம். சரியா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? இஆர் இஎஸ்டின்னு ஆட் பண்ணாலே போதும்னு பார்த்தோம். கம்பேரிட்டிவ் ஃபார்ம்னா இஆர், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்னா இஎஸ்டி இதுல ஆட் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். இப்ப இங்க இந்த கேஸ் எப்படி இருக்குன்னா, should be different from others. அந்த தவிர மத்ததை தவிர எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். இப்ப பாருங்க, குட் அப்படின்னா he is a good boy, he is a good girl, she is a good girl, I am a good boy அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த குட்ன்றது என்னது? it is an adjective word. he is a bad boy, I am a bad girl அப்படி சொல்றோம். அதுவும் அந்த பேட் குட் அப்படின்றதுல adjective தான். Radha is a little girl, Radha is a little girl. It is far to me, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. He is late to school, late. சரியா? I have many chocolates, I have much water அப்படிலாம் சொல்றோம். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணு மிஸ் சொல்றேன். இங்க பாருங்க, மச்சும் மெனியும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. சரியாமா? மச்சும் மெனியும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. மச்சுனாலும் நிறைய தான் அர்த்தம், மெனினாலும் நிறைய தான் அர்த்தம். சரியா? ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆனா ஏன் இப்படி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. சரியாமா? உன்கிட்ட கேக்குறாங்க, அம்மா வந்து கேக்குறாங்க, உன்கிட்ட எவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்கு? அப்ப அந்த நிறையன்றது என்னது? கவுண்டபிள். சரியா? யூ கேன் கவுண்ட் த சாக்லேட். சாக்லேட்ன்றது ஒரு நவுனு. யூ கேன் கவுண்ட் த சாக்லேட், தட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். சாக்லேட்டை கவுண்ட் பண்ண நம்மளால முடியும். அது மாதிரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்றது என்னது? நவுனு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் பண்ண முடியுமா? எனக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ், 10 ஃப்ரெண்ட்ஸ், 100 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். இட் இஸ் அ கவுண்டபிள் நவுன். இந்த கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாலதான் நம்ம we can use many, மெனின்ற அட்ஜெக்டிவ் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஆனா இப்ப பாருங்க, ரைஸ் இருக்கு. ரைஸ வந்து என்ன பண்ணுவோம்? மெஷர் பண்ணுவோம். சரியா? அது மாதிரி ஆயில், வாட்டர், அப்புறம் சாண்டு, சிமெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? மெஷர் பண்ணுவோம். அந்த இடத்துல எல்லாம் மச், ஐ ஹவ் மச் வாட்டர், தேர் இஸ் மச் ஆயில் இன் த கேன் அப்படி சொல்லுவோம். தேர் இஸ் மெனி ஆயில்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆயில்ன்றது இட் இஸ் அன் அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ண முடியாது. ஒன்லி வி கேன் மெஷர் இட். அதை வந்து என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ணதான் முடியும். அந்த இடத்துலதான் நம்ம மச், மெனிலாம் யூஸ் பண்றோம். தெரியாம நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. மெனி எங்க யூஸ் பண்றோம்? பிஃபோர் த கவுண்டபிள் நவுன். மச்ன்றது எங்க யூஸ் பண்றோம்? பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன். இப்ப ஆயில் இருக்கு, அம்மா எண்ணெய் வாங்கி வச்சிருக்காங்க கிச்சன்ல. அந்த எண்ணெய் வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? ஒன்லி வி கேன் மெஷர் இட். சரியா? இட் இஸ் அன் அன்கவுண்டபிள் நவுன். வி ஹவ் டு யூஸ் த வேர்ட் மச் பிஃபோர் ஆயில். தேர் இஸ் மச் ஆயில் இன் அவர் கிச்சன். எங்க கிச்சன்ல நிறைய ஆயில் இருக்கு அப்படி சொல்லுவோம். அந்த இடத்துல மச். சரியா? சாண்டு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ற கோலப்பொடி, அப்புறம் சால்ட், சுகர், இது எல்லாமே நம்ம மச்ன்றது யூஸ் பண்ணுவோம். மெனி எங்க யூஸ் பண்றோம்? மெனின்றது பிஃபோர் த கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால நம்ம யூஸ் பண்றோம். there are many rooms in our school, there are many friends I have. ஓகேமா? சரி, இது எல்லாமே என்னது? பாசிட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். இப்ப பாருங்க, நம்ம இவ்வளவு நேரம் என்ன படிச்சோம்? அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸோட இஆர் ஆட் பண்ணோம்னா கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கிடைச்சிடும், இஎஸ்டி ஆட் பண்ணா சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கிடைச்சிடும் நம்ம பார்த்தோம். ஆனா இந்த கேஸ்ல எப்படி இருக்கு? குட் அப்படின்றதோட நம்ம குடர் இஆர் சேர்க்க கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க.
குடுன்னு இருக்குன்னா குடர் அப்படின்னு யூஸ் பண்ண கூடாது. நல்லா பாத்துக்கோமா, குட்னா குடர்னு இஆர் சேர்க்க கூடாது. என்ன டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும். குட்னா பெட்டர் அப்படின்னு சொல்லணும். சூப்பர்லேட்டிவ்ல என்ன சொல்லணும், பெஸ்ட். ஓகேவா, குட், பெட்டர், பெஸ்ட். அடுத்து பேட் இருக்குன்னா பேட், ஒர்ஸ்ட், ஒர்ஸ்ட்னு சொல்லணும். பேட், ஒர்ஸ்ட், ஒர்ஸ்ட். பேட், ஒர்ஸ்ட், ஒர்ஸ்ட். அடுத்து லிட்டில், லெஸ், லீஸ்ட். லிட்டில், லெஸ், லீஸ்ட். ஃபார், ஃபர்தர், ஃபர்தஸ்ட். இந்த ஃபர்தர் அப்படின்றதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. நீங்க நம்ம இப்படியும் எழுதிக்கலாம், ஏஆரும் போட்டுக்கலாம், யூஆரும் போட்டுக்கலாம். இப்ப இங்க மிஸ் மச்சுமணி சொல்லி கொடுத்தல அதே மாதிரிதான் இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. FAR ஃபர்தர் அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, ஏ சொல்றாங்கன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் சொல்றது. இந்த யூ சொல்றாங்கன்னா மேலும், இன்னும் நான் அந்த மேற்கொண்டு இந்த வேலை செய்ய வேண்டியது இருக்கு, மேற்கொண்டு நாங்க போய் அங்க பேசுறோம் அப்படி சொல்றாங்களா, அடுத்த ஸ்டெப் அந்த இடத்துல ஃபர்தர்ஸ்ட் யூ யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரிதாமா வரும், சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. ஏ இருக்குன்னா அது டிஸ்டன்ஸ் சொல்றது, எங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. இட் இஸ் ஃபார்தஸ்ட் டு அஸ், டு மை ஹவுஸ். அவங்களோட ஹவுஸ் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, எங்க ஹவுஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு, ஃபர்தஸ்ட். யூ சொல்றோம்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்கோம், அதை நான் போய் அடுத்து அவங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சொல்றேன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஃபர்தஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேமா, அடுத்தது பாருங்க, லேட், லேட்டர், லேட்டஸ்ட். லேட், லேட்டர், லேட்டஸ்ட். இந்த இடத்துல டபுள் டீயும் யூஸ் பண்ணிருக்காங்க, சிங்கிள் டீயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல லேட்டஸ்ட்னு சொல்லிருக்காங்க, லாஸ்ட்னு சொல்லிருக்காங்க. இது என்ன வித்தியாசம்னா, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அந்த இடத்துல பிரிட்டிஷ்ல வந்து மக்கள் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அமெரிக்கன் பீப்புள் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அர்த்தம் ஒண்ணுதான், தெரியாம. அதனாலதான் இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு இது என்ன தேவை, இந்த காலமா நம்ம நல்லா தரவு பண்ணிக்கணும். குட், பெட்டர், பெஸ்ட், பேட், ஒர்ஸ்ட், ஒர்ஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட், ஃபார், ஃபர்தர், ஃபர்தஸ்ட், லேட், லேட்டர், லேட்டஸ்ட்னு சொல்லலாம், லாஸ்ட்னு சொல்லலாம். மச், மோர், மோஸ்ட், மெனி, மோர், மோஸ்ட். ஓகேவா, இது வந்து நம்ம நல்லா தரவு பண்ணிக்கிறோம். ஓகேவா, சரி. இது இந்த உங்களுக்கு புக்ல கொடுத்திருந்த சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நேத்தே செஞ்சு எனக்கு மிஸ்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகேவா, பண்ணாதவங்க என்ன பண்ணிருங்க, இப்போ உட்காந்து பண்ணிருங்க. இப்போ ஒரு நிமிஷம் பாருங்க, மிஸ் வந்து உங்களுக்கு வந்து நம்பர் பேட்டர்ன் எனக்கு கொடுத்துருக்கேன். இது நம்ம புக்ல இருக்கக்கூடியதா, புக் பேஜ் நம்பர் 98ல 99 ஒரு நிமிஷமா 111 பேஜ் நம்பர் 111 புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா பாருங்க. 111 சரியாமா, 111 இருக்குல்ல, அதுல வந்து என்னது இருக்கு, கொதே நிமிஷம் பாப்போம். 111 இருக்கலாமா, இந்த பேஜ்ல வந்து நமக்கு இருக்கு. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, யார் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு பாப்போம். 111 எடுத்து வச்சுக்கோங்க. மிஸ் இப்ப கேக்குறேன், எல்லாருமே அன்மியூட் பண்றேன். தெரிஞ்சவங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணிட்டு அதோட லாஜிக் டேர்மையும் சொல்லணும். டைம் முடிய போதா? அந்த ஸ்லைடு தெரிஞ்சிச்சுன்னா மிஸ்க்கு ஆன்சர் சொல்லுங்க. டக்குன்னு யார் சொல்றா பாப்போம். லுக் அட் தி நம்பர் பேட்டர்ன். யாருக்கு தெரியுது சொல்லுங்க மேம். சேமா மேம், ஃபர்ஸ்ட்க்கு விஐஜே. விஐஜே எப்படிமா, என்ன லாஜிக்ல சொன்னீங்க? என்ன லாஜிக்ல சொன்ன சொல்லு பாப்போம். மேம், ஃபர்ஸ்ட் எஸ் போட்டிருக்கு, சரி. அடுத்து டி போட்டிருக்கு, அடுத்து யூ போட்டிருக்கு மேம். அதனால வி வருதா? வெரி குட், வெரி குட். சரி, ஓகேமா. அடுத்தது போயிடலாம். கவீஸ்வரன் சொல்லிட்டா, அடுத்தது போங்க. நம்பர் 2. நம்பர் 2 மேம் டி மேம். மேம் ஜே ஏ கே மேம். ஏமா ஜே சொல்லுங்க. ஜே வருமா அடுத்து முன்னாடி?
அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் எல்லாத்துலயும் ஏ வந்திருக்கு மேம். அதனால அங்கேயும் வெளியே மேம். சரி. தேர்ட் ஒன் KLMI. இரு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிச்சுக்கலாம். நம்பர் 2 முடிச்சிட்டு தேர்ட் சொல்லு. ஓகே மண்டப கோப்பு 2. JAK ஒருத்தர் சொல்லிட்டா. வெரி குட். சரி அடுத்து தேர்ட் சொல்லுங்க. எதனால இந்த அடுத்து சொன்னீங்க சொல்லுங்க. அடுத்து தம்பி ஒருத்தர் சொல்லும் போது மத்தவங்க லிசன் பண்ணி இப்படிதான் கோரஸா கத்துவியா? சொல்லுமா ஒருத்தவங்க சொல்லு. சொல்லுமா மேம். ஃபர்ஸ்ட்ல EL இருக்கு மேம். அதுக்கப்புறம் EL அந்த செகண்ட் லெட்டரை விட்டுட்டு பார்த்தோம்னா EF எல்லாத்தையும் செகண்ட் லெட்டரை விட்டுறணும் மேம். வெரி குட். அடுத்தடுத்த லெட்டர் வந்து லெஃப்ட் ஆயிடுச்சு. சரியா? KL. ஓகே சலோ ஓகே சலோ ஓகே. அடுத்து நம்ம 4th போயிருங்க. என்னமா அடுத்து டி வரணும். டி ஒமிட் பண்ணிட்டாங்க. ஈக்கு அடுத்து F வரணும் விட்டுட்டாங்க. ஜிக்கு அடுத்து H வரணும். ஓகே அடுத்து நம்பர் 5 சொல்லு. ஏமா பின்னால இருந்து ரிவர்ஸ்ல வந்துருக்கு. ரிவர்ஸ்ல வருது மேம். PQMN JK அதுக்கப்புறம் GH மேம். அதுக்கப்புறம் DE மேம். ஓகே ரிவர்ஸ்ல வரனால நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேமா வெரி குட்மா வெரி குட்மா. சரி ஓகே. இன்னைக்கு வந்து மேம் வந்து உங்களுக்கு இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குல அந்த மேம் இப்போ அனுப்புனேன். இந்த குட் பெட்டர் பெஸ்ட் இந்த பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. இது அனுப்பு மேம். இன்னைக்கு படிச்சு நீங்க எழுதி இருக்கணும் டெஸ்ட் மாதிரி. சரியாமா? இந்த ஒரு பேஜ் மட்டும்தான். சரியா? இது நல்லா தரோ பண்ணிருக்கணும். எந்த மிஸ்டேக் இல்லாம படிச்சிருக்கணும். என்னமா இப்ப மேம் வந்து அனுப்பிடுவேன். ஆமா நீ வந்து காப்பி பண்ண கூடாது யாரும். காப்பி பண்ண கூடாது. என்னமா ஹோம்வொர்க்ல தான் அனுப்புறேன். சரி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நோ டவுட் மேம். ஒருத்தன் பேசும்போது மத்தவன் அமைதியா இரு. சொல்லு என்னப்பா? மேம் அந்த ஸ்டோரி எப்படி மேம் எழுதணும்? எந்த ஸ்டோரிமா? அந்த பேர்ட்ஸ் அனுப்பினீங்களா மேம்? என்னமா? நேத்து ஒரு பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல மேம். பேர்ட்ஸ் வச்சு ஒரு ஸ்டோரி சொன்னீங்கல்ல. அது ஸ்டோரியா சொன்னேன். போயம் கழுத. எஸ் மேம் எஸ் மேம். அந்த போயம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீயா என்ன லைன் வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். சரியா? இப்ப பாருவே பால் இருக்குன்னா ஐ ஹேவ் அ ரெட் பால். ஐ லைக் டு பிளே வித் தட் பால் அப்படி சொல்லிட்டு நீ ரைமிங் வேர்ட்ஸ் வர மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பால் ஷேப்லயே அந்த போயத்தை கொண்டு வந்து எழுதிடணும். சரியா தம்பி? எஸ் மேம். ராபிட் இப்ப ராபிட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ராபிட் வச்சு ஒரு 5 லைன்ஸ் கூட போதும். 3 லைன்ஸ் 5 லைன்ஸ் போதும். அப்படியே ராபிட் ஷேப்க்கு அப்படியே கொண்டு வந்து எழுதிடணும். புரியலைன்னா மிஸ்க்கு கால் பண்ணி கேளு. என்னப்பா? மேம் என்னம்மா? மேம் நான் பலூன் ஷேப்ல எழுதிருக்கேன் மேம். ஓகே ஓகே. எதுனாலும் சரி உங்களோட இஷ்டம் தான் அது. நேத்து பிரிங்கேஸ்வரன் உனக்கு தெரியாத ஒரு தடவை சொன்ன நோட்ல தான் ஹோம்வொர்க் நோட்ல தான். மேம்